வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த எறும்பு எல்லாமே சூப்பராக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு எறும்பு எந்த வழியில் போயிட்டு வந்துச்சோ அப்போது அந்த வழியை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய மற்ற எறும்புகள் எந்த அளவுக்கு துரிதமாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். அதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபெராமோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஸ்மெல்லை வச்சு தான் எல்லா ஆண்ட்டுமே ஒரு ஆண்ட்டை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுலேயே மரண சுழல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னது கேட்கவே பேர் ரொம்ப டெரராக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அந்த டெரர் மாதிரியே தான் இந்த மரண சுழலும். ஏன்னா ஒரு தடவை இந்த சுழலுக்குள்ளே எறும்பு மாட்டிக்கிச்சுன்னா இது ஒரு வேளை மழை பெஞ்சாலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தினால இதை அட்டாக் ஆனாலோ இல்லை இது டயர்டாகி சாப்பாடே இல்லாமல் இறந்தால் மட்டுமே தான் இந்த சுழல் முடியும். ஆக்சுவலாக இது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆர்மியெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த எறும்புகளுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் ஆர்மியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எப்போவுமே வேட்டையாடுறதுக்காக வெளியே போகும். வேட்டையாடுறதுனா என்ன, அதுக்கு தேவையான உணவுகள்லாம் எடுக்கிறதுக்காக கிளம்பி போகும். அப்போ ஒரு எறும்பு இன்னொரு எறும்பு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் இல்லையா, அப்படி திசை மாதிரி ஏதோ ஒரு எறும்பு போய் திக்குமுக்கு தெரியாமல் ஒரு இடத்துக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதோடைய லைனான ஆரம்பத்தை மறந்து ஒரு சர்க்கிள் அதுவே கிரியேட் பண்ணி விட்டுரும். நிறைய கூட்டம் அதுக்குள்ளேயே சேர்ந்ததுனால அப்படியே அது ஒரு சுழல் மாதிரி மாறிடும். ஸோ இதுதான் மரண சுழல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நேச்சுரலாக ஏதோ ஒரு மழை பெஞ்சு அந்த கூட்டம் கலைஞ்சாதான் உண்டு, இல்லைன்னா ஏதாவது ஒரு அட்டாக் நடந்து அங்கேருந்து கூட்டம் கலைஞ்சா உண்டு, இல்லைன்னா இது சாப்பிட்டு வேறு வழியே இல்லாமல் இருக்கிற எனர்ஜிலாம் போனதுக்கப்புறமா சாப்பாடே இல்லாமல் ஒவ்வொரு எறும்பாக சேர்த்து மடிஞ்சால் மட்டுமே தான் இந்த சுழல் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே எங்கேயாச்சும் இதை பார்த்தாங்கன்னா யாரோ ஒருத்தங்க மண்ணை வாரி போட்டு கிளம்பிடுவாங்க, சரி ஏதோ உயிரோடு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயம் தான் இந்த மரண சுழல். ஈவன் தோ அது எறும்பாக இருந்தாலும் அதுக்கும் டேஞ்சரஸ் நிறைய இருக்குப்பா. என்னதான் அது எறும்பாக இருந்தால் கூட அதுக்கும் டேஞ்சரஸான சுச்சுவேஷன் நிறையவே இருக்குது. சரி, அடுத்ததா இந்த லயன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இருக்கிறதுலையே அந்த பூனையில் வகைகளில் ரொம்ப பெருசு எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம புலியை தான் சொல்லுவோம், லயனை சொல்லவே மாட்டோம். என்னதான் லயன் வந்து காட்டுக்கே ராஜா அப்படிலாம் சொன்னாலும் உயிரினத்தில் அந்த பூனை வகையில் ரொம்ப பெருசு சைபீரியன் டைகர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட பல மடங்கு பெருசாக இருந்த ஒரு லயன் உயிரினம் இருந்துச்சு. மனுஷங்க அது கூட ஒரு பெட்டு மாதிரி வாழ்ந்துட்டு தான் வந்தாங்க. ஆனால் அந்த உயிரினம் டோட்டலாக அழிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் மொசபெக் லயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரினம் என்னதான் மக்களோட, அதாவது மனிதர்களோட ரொம்ப அழகாக பின்னி பிணைஞ்சு வாழ்ந்திருந்தாலும் அந்த உயிரினம் டோட்டலாக அழிஞ்சு போச்சு. காரணம் அதோடைய ஃப்ரெண்ட்லினஸ் தான். இப்போ இருக்கக்கூடிய லயன்லாம் எவ்வளோ ஃபெரோஷியஸாக இருக்கோ அந்த அளவுக்கான ஃபெரோஷியஸ் அது கிடையாது. மனிதர்களோட ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகி வாழக்கூடிய ஒன்று, அதனால் வீட்டுக்கு ஒன்றுன்னு வளர்த்தாங்க இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எனிவேஸ், இருக்கிற பூனை உயிரினத்திலேயே ஏன் நம்ம வந்து அந்த சிங்கத்தை ராஜான்னு சொல்கிறோமோ அந்த சிங்கத்தோடைய ராஜாக்கான அர்த்தமாக இந்த மொசபெக் லயன் இருந்துருந்துச்சு. ஆனால் அது எக்ஸிஸ்டிங்ல இல்லை, அந்த இனம் அப்படியே டோட்டலாக அழிஞ்சு போச்சு. சைபீரியன் டைகரையே ரொம்ப பெருசுன்னு நம்ம சொல்கிறோம். அதோடைய வெயிட் 300 கிலோ இருந்துச்சுன்னா இந்த மொசபெக் லயனுடைய வெயிட் கிட்டத்தட்ட 400லேருந்து 500-550 கேஜி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அதாவது 1/2 டன் லெவலுக்கு அதோடைய வெயிட் இருக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஜைஜான்டிக்காக இருந்திருக்கும்னு. மானெல்லாம் வெஜிடேரியன்ப்பா, அது வெறும் தாவரங்களை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சில வீடியோஸ் வந்துச்சு, இந்த மான் வந்து பாம்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி. அதெல்லாம் ஏஐப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அது ஏஐ கிடையாது. நிஜமாவே மானெல்லாம் பாம்புகளை சாப்பிடும். பாம்பு மட்டும் கிடையாது, எலும்பு, மாமிசம், இல்லைன்னா முட்டையை உடைச்சி சாப்பிட்றது, இல்லைன்னா ஏதாவது பறவையை பிடிச்சி சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிடும். இதுக்கான காரணம் என்னென்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி. வெறும் தாவரங்களை மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறதுனால திடீர்னு அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு சென்சேஷன் வருமா, நம்ம இதெல்லாம் சாப்பிடணும், இதெல்லாம் சாப்பிட்டா தான் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் அப்படின்னு ஒரு சென்சேஷன் வருமா. அதுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் போய் நிறைய மாமிசங்களை சாப்பிடும். எது கிடைக்குதோ அதை உடச்சி சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த முட்டை கிடைச்சாலும் உடச்சி சாப்பிடும், எது கிடைச்சாலும் பிடிச்சி சாப்பிடும். அதனால் அதுக்கு ஒரு கேட்டகரியே இருக்காது. கிட்டத்தட்ட அந்த ஒரு டைமில் அது ஜாம்பி மாதிரி மாறிடும். அதனால் எது கிடைச்சாலும் சரி கடிச்சு தின்ற வேண்டியதான் அப்படின்ற லெவலுக்கு போயிடும். இந்த ஒரு சுச்சுவேஷனை தான் பிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்கா சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய மானுக்கெல்லாம் ஒரு விதிகோலே இருக்காது. அது வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், எது கிடைக்குதோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த லெவலுக்கான ஒரு அல்டிமேட் மைண்ட் ஸ்டேஜுக்கு அது போயிடும். உலகத்திலே மனிதர்கள் ரொம்ப அதிகமாக உயிரிழந்திருக்காங்க அப்படின்னா அது எந்தெந்த ஸ்பீஷியஸ்னால அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,38,000 பேருக்கு மேலே பாம்பு கடியாலே உயிரிழந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சாஸ்கேல்டு வைப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாம்பு தான் அதிகமாக மனிதர்களை கொலை பண்ணியிருக்கு. அடுத்த கேட்டகரின்னு பார்த்தோம்னா மனிதர்களுக்கு மனிதர்களால் தான் அதிகமாக பிரச்சனை வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4-5 லட்சம் பேர் இதனாலே உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா என்னதான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி
கொசுக்கள் தான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. டாப் மோஸ்டான அதிகமான மனிதர்கள் உயிரிழந்ததுக்கான காரணமாக அந்த அவார்டே வாங்குறது கொசுக்கள் தான். ஏன்னா இது வரைக்கும் 10 லட்சம் பேருக்கு மேலே இந்த கொசுக்களாலே இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கொசுக்கள்லாம் அழிச்சிடலாம் அப்படின்னா முடியுமா? ஏதாவது பெரிய உயிரினம்னா ஒன்றா சேர்ந்து வேட்டையாடலாம். இது குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 115 ட்ரில்லியன் லெவலுக்கான கொசுக்கள் இருக்கான். இது எப்படி கண்டுபிடிச்சு எப்போ நம்ம அடிக்கிறது? இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.